அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். மேஷராசி அன்பர்கள், எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் தீரத்துக்கும் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கும் உடனே உங்க பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற மேஷராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு நீங்க போகலாம். இந்த பதிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது. இந்த மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு எந்த கோவிலுக்கு நீங்க போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஸ்டான கோவில் உங்களுக்கு என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். திருவடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா அமைஞ்சிருக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில் மேஷராசி அன்பர்களுக்கு ஃபேவரட்டான கோவிலும் இதுதான். அப்படி என்ன இந்த ஸ்தலத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில்ல மேஷராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே விசேஷம். பகல் பொழுதாக இருந்தாலும் சரி அல்லது இரவு பொழுதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம், கலத்திர தோஷம், இந்த தோஷம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு நீங்க வந்தாலே தனி சிறப்பு உங்களுக்கு உண்டு. இந்த கோவில்ல இருக்கிற விநாயகரை நீங்க வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். மகாலிங்கேஸ்வரரை நீங்க வணங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற துன்பங்களும் இதுதான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய துன்பங்களை நீங்க அனுபவிச்சு வந்துட்டு இருப்பீங்க. இது மாதிரி இருந்த எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை அந்த மகாலிங்கேஸ்வரர் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். எல்லா கோவில்களை விட அப்படி என்ன இந்த கோவில்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால இந்த கோவில் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சேஞ்ச கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவடை மருதூர் கோவிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராசி அன்பர்களுக்கு இந்த கோவிலுக்கு வந்தா ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்றத விட மேஷராசியினுடைய ஒரு ஃபேவரட்டான தலம்னே சொல்லலாம். ஒரு நாள் நீங்க போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மனமுருக நீங்க ஏதாவது விஷயத்தை நீங்க வேண்டி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமா செவ்வாய்க்கிழமை நைட் டைம்ல உட்காந்து உங்க பிரார்த்தனைகளை நீங்க கேட்டு பாருங்க. சிவனே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்க 276 பாடல் ஸ்தலங்கள் போவதும் ஒண்ணுதான். மேஷராசி அன்பர்கள் திருவடை நல்லூர்ல செவ்வாய்க்கிழமை நைட்டு நேரத்துல மனம் பாக்குறதும் ஒண்ணுதான். இந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். இல்ல வேலையே இல்லாம இருக்கீங்க, புதுசா ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்துல போயிட்டு நீங்க இந்த கோவில வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்கறாங்க அப்படின்னாலும் உங்களால பல பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர முடியல, உங்களுக்கு ஒரு நிறைய இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னாலும் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அடுத்தது பிசினஸ் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கு, இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை தினங்கள்ல இந்த கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு தாராளமாக செய்யலாம். திருமணம் ஆகாம இருக்கு, திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தினங்கள்ல இந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு திருமணம் கைகூடி அமையும். அதே போல புத்திர பாக்கியம் இல்ல அப்படின்றவங்க புத்திர பாக்கியத்திற்காக இந்த கோவிலுக்கு சென்று, அதுவும் இரவு நேரத்தில் சென்று நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும். உங்க மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் வருது, வளரதே எதுக்கு, வேஸ்ட்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் உங்களுக்குள்ள தோணும் இல்லையா? எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூடவே கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்க திங்கட்கிழமை இரவு நேரத்துல இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த கோவிலுக்கு சென்று நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக எடுக்கும். நீங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க. மனசுல இருக்க கோரிக்கைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்க கேட்ட வரத்தை கண்டிப்பாக சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த கோவில்ல அவ்வளவு ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கு. சனி பகவானுக்குனே இந்த கோவில்ல தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது. இந்த கோவில்ல உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேஷராசிக்கு 7.5 சனி நடந்தா இதை விட ஒரு பெஸ்ட் தலம் கிடையாது. மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனி நடந்திருந்தா இதை விட ஒரு பெஸ்டான ஒரு பரிகார ஸ்தலம் எங்கேயுமே கிடையாது.
மேஷராசிக்காரங்களுக்கு ராகு கேது சரியில்லாம இருந்தாலும் இந்த தலத்திற்கு வந்து நீங்க தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போனீங்களே ஆனால் நிச்சயம் உங்களுக்கு பலன்கள் எல்லாம் இனிமையாக வந்து அமையும். முக்கியமா நீங்க ராகுகால நேரத்துல வந்து தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தியாகும். இந்த கோவில்ல உங்களுக்கு பிரம்மஹாதி தோஷ ஸ்தலமும் இங்கதான் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலுக்கு நீங்க எந்த கதவின் மூலமாகவும் உள்ளே வரலாம். சிவனை பார்த்துட்டு சன்னதியை பார்த்துட்டு நீங்க தாராளமாக வெளியே போகலாம். நீங்க எந்த வாசல் வழியாக வேண்டாலும் கோவிலுக்குள்ளே வரலாம். எந்த வாசல் வழியாக வேண்டாமானாலும் கோவிலுக்குள்ளே வெளியே போகலாம். இந்த கோவிலுக்கு உண்டான மகிமையே மேஷராசிக்காரர்கள் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தீர்ந்தது, உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்தது கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.